எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் படித்த ஒரு கதையை பற்றி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த கதையோட தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா புலிக்கலைஞன். இதை எழுதினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோகமித்திரன். ஸோ இந்த கதை வந்து 1970s நடக்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ அசோகமித்திரன் வந்து தமிழ் சினிமாவில் வந்து நிறையா கதை இலக்காலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கவர். ஸோ நிறையா அந்த காலகட்டங்களில் இந்த ஸ்டூடியோ செட்டப்பாக இருந்துச்சுல, அப்போ ஒர்க் பண்ணவர். ஸோ அதை சார்ந்த தமிழ் சினிமாவில் அப்போ ஸ்டுடியோக்கள் எப்படி இருந்துச்சு, அதை பற்றின அதில் நடந்த ஒரு விஷயமாக தான் இந்த கதை வருது. ஸோ எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ஸ்டுடியோவில் தான் கதை ஆரம்பிக்குது. அந்த ஸ்டுடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அது வந்து 70s ஒரு பயங்கரமாக கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த ஒரு ஸ்டுடியோ. ஒரு நாளைக்கு அவ்வளோ பேர் அங்கே வேலை பார்ப்பாங்க. உள்ள ஆர்டிஸ்ட்டுகளும் கார்பெண்டர் வருவாங்க, அப்புறம் அக்கௌண்டன்ட்ஸ் இருப்பாங்க, டைரக்டரு, கதாசிரியர்கள், அப்புறம் டான்சர்ஸ், அந்த மாதிரி அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஆனால் இப்போ ஒரு வருஷம் முன்னாடி அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பட வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் வெறிச்சோடி போய் கிடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அங்கே கேன்டீன் இருக்கும். சாப்பாடெல்லாம் அவங்களே உள்ளே செய்வாங்க, அந்த ஸ்டுடியோக்காரங்களே செய்வாங்க. அந்த கேன்டீனில் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து 1 மணிக்கெலாம் சாப்பாடு போட்டுருவாங்க. ஆனால் வந்து 2 மணிக்கு தான் எல்லோரும் கூட்டமாக இருக்கும். 10 to 6 தான் இருக்கும். வேலை நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஏர்லியராக வருவாங்க. ஸோ அப்படி இருந்த காலகட்டம் அது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி போய் கிடக்குது, யாருமே இல்லை. அங்கே வந்து ஷர்மா அப்படிங்கிற ஒரு கதை இலக்கால இருக்கிற ஒருத்தவர், அவர் உட்காந்துருப்பார். அப்புறம் இந்த கதையை நரேட் பண்ணுறவர் மேக்ஸிமம் அது வந்து அசோகமித்திரன் தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர் இருக்கார். ஸோ இவங்க இந்த நரேட் பண்ணுறவர் தான் இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு சர்மான்னு சொல்கிறார், அவர் இந்த ஆஃபீஸில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்மா யார் அப்படிங்கிறதுக்கு சர்மாக்கான ஒரு விளக்கம் கொடுப்பார். அவர் வந்து நல்லா ஒரு பெரிய ஆள், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாப்புல. அவர் வந்து ஒரு எஸ்ஐயாக இருந்துட்டு அதுக்கப்புறமா சினிமா மேலே இருந்த ஆர்வத்தினால வந்து அவர் கதை இலக்கால வந்துட்டு நிறையா கதையெல்லாம் எழுதியிருக்காரு. இப்போ அப்படி சின்னதாக ஆரம்பித்து சின்ன வேஷங்கள்லாம் நடித்து அப்புறம் கதை இலக்காவுக்கு வந்துட்டு இப்போ கதை இலக்கால ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அப்படி ஒரு நாள் அப்புறமா வந்து அவங்க உட்காந்துருக்க அந்த ரூம் இருக்குல்ல, அந்த ஆஃபீஸ் ரூமை பற்றி பயங்கரமாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. பயங்கர டீட்டெயிலிங்கோடு இருக்கார். அந்த ஆஃபீஸ் ரூமோட ஜன்னல் எப்படி இருக்கும், கதவு, அந்த டேபிள் எப்படி இருக்கும், அங்கே ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் வந்து ரொம்ப ஒரு கால் வந்து ஆடின கால், யாராவது ஒருத்தவங்க உட்காந்தாங்கன்னா ஒரு சைடாக வந்து அது சாயும், அந்த மாதிரிலாம் அவ்வளோ டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அப்போ எதுக்குடா இந்த ரூமை இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்ட்டு நமக்கு தோணும். ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து இது பின்னாடி வரும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி முடிச்சிட்டாரு. சர்மாவை சொல்லிட்டாரு, ஆஃபீஸை சொல்லிட்டாரு, அந்த ஸ்டுடியோ எப்படி இருக்கும், செட்டப் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அப்போ அவர் சொல்கிறார், அப்படி வந்து ஒரு மத்தியான வேலையில் வந்து எல்லோரும் தூக்க கலக்கமாக இருக்குது, சாப்பிட்டுட்டு தூக்க கலக்கமாக இருந்துகிட்டு இருக்க வேலையில் சர்மா வந்து வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும். அவர் எப்பவுமே வெத்தலையை போட்டுக்கிட்டு இருப்பார். அந்த சர்மா வெத்தலையை போட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி தூங்க போகிற நிலையில் இருக்கிற தூக்கம் ஸ்டார்ட் பண்ண போகிற டயத்தில் அப்போ தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ட்ரி பில்டப் மாதிரி இந்த நரேட்டர் சொல்கிறாரு. யார் வந்திருப்பா அப்படின்னு பார்த்தா ஒரு ஒரு மனிதர் வராரு. வந்துட்டு உள்ளே தயங்கி தான் ஃபஸ்ட்டு உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு இந்த ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வந்து ஐயான்னு கூப்பிட்றாரு. நான் அன்றைக்கி வந்து உங்களை சனிக்கிழமை பார்க்க வந்தேங்கய்யா அப்படின்னு சொல்லுவார் சர்மா கிட்ட. இதை இந்த நரேட்டரும் பார்த்துட்ருப்பார். சனிக்கிழமை நான் ஊர்லேயே இல்லையே அப்படின்னு. இல்லைங்க, காலையில் நீங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உங்களை வீட்டில் வந்து பார்த்தேனே. வீட்டில் வந்து பார்த்தியா அப்படின்னு அவர் யோசிப்பார். அப்புறம் வந்து இல்லை வெள்ளை சொல்லி விட்டாங்க. வெள்ளையா, எந்த வெள்ளை அப்படின்னு கேட்பார். இல்லை ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டை இது பண்ணுற வெள்ளை அப்படின்னோடனே அப்புறம் வெள்ளை யாருங்கிறதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வெள்ளை வந்து ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளெல்லாம் க்ரௌடுக்கெலாம் வந்து ஆள் சேர்த்து விடுறதுக்காக அவர் ஒரு ஏஜென்ட்டு. ஸோ வந்து அவங்களுக்கு நடிக்க தெரியணும்னு அவசியம் இல்லை. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு க்ரௌடுகளுக்கு வரவங்களுக்கு க்ரௌடு சேர்த்து விட்டால் அவங்களுக்கு வந்து அந்த 2 வேளை சாப்பாடு போடுவாங்க, அப்புறம் 2 ரூபாய் ஏதோ கொடுப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படி க்ரௌடில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு டைம் பார்க்க போனப்போ வெளில சொல்லியிருப்பேன், எனக்கு ஏதாவது ரோல் வேணும்னு சொல்லிட்டு இந்த நபர் வந்திருப்பார். என்னாலலாம் எதுவும் ரோல்லாம் தர முடியாது, நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணுவேன், நீ வேணால் போய் சர்மா சாரை பாரு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதனால் வெளில சொல்லி கேட்டு இந்த நபர் வந்து வருவார்.
சரிப்பா நான் என்ன உனக்கு ரோல் தர முடியும், இப்போ படமே எதுவும் நடக்கலையே, என்ன ரோல் தர முடியும் அப்படின்ட்டு, நீ வேணால் போயிட்டு அப்புறமா வா. அந்த காலகட்டத்தில் 70ஸ்லாம் என்னென்னா, இப்போலாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆடிஷன் கால் அப்படின்னு போட்டுவாங்க, போர்ட்ஃபோலியோ காமிப்பாங்க, எல்லா ஸ்டோரிலாம் இருக்கும். அப்போ வந்து ஃபோட்டோ கல்ச்சருக்கும் முன்னாடி விலாசம் தான் எழுதி போட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும். அவங்க அட்ரஸ்க்கு ஏதாவது அவங்க நடிப்பு பிடிச்சிருந்துச்சி, இல்லை அவங்க ரோல் தேவை இருந்துச்சுன்னா அவங்க போஸ்ட்டு போட்டு விடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி காலகட்டம். ஸோ அதான் நான் விலாசம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு போப்பா, நாங்கள் எதுவும் வந்துச்சுன்னா கூப்பிட்றோன்னு சொல்லுவாங்க. இல்லைங்கய்யா எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம், எனக்கு ரொம்ப அவசரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து டைகர் ஃபைட்டருங்கய்யா, டகர் ஃபைட்டு அப்படின்னு சொல்லுவார். என் பேர் டகர் ஃபைட்டு காதர். இது முன்னாடி சொல்லுவார், டகர் ஃபைட்டு காதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னது டகர் ஃபைட்டுங்க? புலிங்க, புலி. ஓ புலியா? புலி வேஷம் போடுறவனா? அவர் வந்து புலியை வேட்டையாடுறவனா அப்படின்னு கேட்பார். டகர் ஃபைட்னோடனே புலி கூட சண்டை போடுறவனா அப்படி. இல்லைங்க, புலி கூட சண்டை போடுறேன் இல்லைங்க, புலி வேஷம் கட்டுறேன். ஏப்பா புலி வேஷம் கட்டுறது என்னப்பா இதுவா அப்படிங்கிற மாதிரி. இப்போலாம் யாருப்பா புலி வேஷம்லாம் கட்டுறா, அந்த மாதிரி ரோல் இல்லை. நீங்கள் ஒரு டைம் பாருங்கய்யா, நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டிங்கன்னா இது பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் இருக்கும். ஏன்னா தூக்க கலக்கத்தில் இருக்காரு, யாரா படமும் நடக்கலை, யாராவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து அவர் சரி இது அப்புறம் ஒரு இதில் ரொம்ப ரொம்ப கெஞ்சல் துணியில் அப்படி கேட்பாரு, நான் பண்ணுறேன், நீங்கள் ஒரு டைம் பாருங்கன்னு சொன்னோன்னே சரி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பை வச்சுருப்பார், ஒரு மஞ்சள் பை மாதிரி ஒரு பை. அந்த பைக்குள்ளே வந்து டக்குன்ட்டு அந்த புலியோட அந்த தலையை மட்டும் இந்த ஃபேஸ் மட்டும் இல்லாமல் தலையை மட்டும் இருக்கும், டக்குட்டு ஒரு பெயிண்ட் ஏதோ மேக்கப் மாதிரி ஒன்று போட்டுட்டு வந்து பார்த்தா, இப்போ அந்த கெஞ்சல் துணியில் வந்து அந்த சான்ஸ் கேட்டு வந்த அந்த காதர் இப்போ இல்லை, இப்போ வந்து ஒரு புலிக்கலைஞனாக மாறிட்டார். மாறின உடனே அந்த வேஷம் போட்டு அவர் ஸ்பாட்டில் மாறினோடனே அந்த ஒரு ரியல் புலி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து அந்த டேபிள் மேலே ஏறி குதிக்கிறாரு, இங்கிட்டு சேருக்கு குதிக்கிறாரு, அப்புறம் அங்கிட்டு தரையிலலாம் சுற்றி இது பண்ணுறாரு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ஒரு ரவுண்ட் ட்ராலியை போட்டு எப்படி சொல்கிறது, பயங்கரமாக ஒரு சினிமாட்டிக்காக எனக்கு விஷுவல்ஸில் வருது, அவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். நெஜ புலியே இப்படி நம்ம பார்த்துருப்போமா அப்படிங்கிற மாதிரி லெவலுக்கு வந்து அவர் நடிச்சிருப்பார். நடித்து முடிச்சுட்டு மேலே ஏறிலாம் குதிப்பார். குதிச்சுட்டு வந்து அந்த ஃபேனுக்கும் இதுக்கும் வந்து இவ்வளோ தான் கேப் இருக்கும், ஒரு அங்குலம் கூட கேப் இருக்காது, அவ்வளோ. ஆனால் அவ்வளோ ப்ரிசைஸாக அவர் போகிறாரு, அந்த மோஷன்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த முன்னாடி ஒரு சேர். இப்போ இதெல்லாம் நமக்கு ஏன் புரியணும், இப்போ இவ்வளோ நடக்குது, இந்த ரூம்குள்ளே தான் நடக்குதுங்கிறதுக்காக தான் அவர் முன்னாடியே வந்து அந்த ஆஃபீஸ் செட்டப்பை வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக சொல்லியிருப்பார். அப்புறம் என்னாச்சுன்னா வந்து அந்த சேர் ஒன்று, உடஞ்ச சேர் ஒன்று இருக்கும், அதாவது அந்த ஒரு கால் மட்டும் பிரச்சனையாக இருக்க சேர் ஒன்று இருக்கும்ல, அந்த சேருக்கு என்ன ஆகும்னா, அந்த சேர் மேலெலாம் இவர் வந்து ஏறி கரெக்டாக வந்து லேண்டு பண்ணுவார். அந்த சேரில் லேண்ட் பண்ணுறப்ப கூட மற்றவங்க வந்து ஆடும்ல, இவர் ஆடாமல் கரெக்டாக அந்த ப்ரிசைஸ்னஸ் இருக்குது. அதாவது அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாகவும் இதாகவும் இருக்கார், அந்த புலிக்கூடிய எல்லா அம்சங்களோடு இருக்கார் அப்படின்ட்டு பண்ணி முடிச்சுட்டு அந்த ஷர்மாவுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டன் ஆகி அப்படி நிற்பாப்புல, அந்த உருமல் சத்தத்தோடு. உடனே இப்படி பார்த்துக்கிட்டு இருந்த தூக்க கலக்கத்தில் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக அவர் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்து என்னடா இப்படின்னு பார்த்துட்டு கடைசி ஒரு ஜெர்க்கு கொடுத்து அப்படி ஸ்டன்னாகி இப்படி நிற்பாப்புல சர்மா. அந்த மெதுவாக மெத்தலையை முன்னிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பித்து அப்படியே வந்துட்டு ஸ்டன்னாகி நின்று ஒரு செகண்ட் அப்படி பேக்கில் போவார். இவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்கும் அதில். ஸோ அப்படி இருந்ததை பார்த்துட்டு இவர் ஸ்டன் ஆகிட்டு, எப்பா இவர் கன்வின்ஸ் ஆகிட்டார், இவ்வளோ திறமையான ஒருத்தர் இருக்கான், நெஜ புலியை பார்த்த மாதிரியே இருக்குது, உனக்கு எதாவது சான்ஸ் தரணும், இருன்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்டியா அப்படின்னு முதல்ல கேட்பார். முன்னாடி வந்து யாரோ ஒருத்தன் வாய்ப்பு கேட்க வந்தான் அந்த துணியில் தான் இருக்கும், ஒரு யாராவே அப்படிங்கிற டோன்லாம். இப்போ வந்து அந்த கலை மீது இவ்வளோ திறமையை வச்சுருக்காங்கிறதுக்காக அவருக்கு மதிப்பு எக்ஸ்ட்ராவாக கூடிட்டு சர்மா வந்து இந்த பழம் சாப்பிட்டியா அப்படின்னாலும், இல்லை சாப்பிடலைங்க, நான் சாப்பிட்டு 2-3 நாள் ஆச்சுன்னு, முதல்ல போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுப்பாரு. காசு எடுத்து கொடுத்துட்டு கேன்டீன் போன்னு சொல்லுவார். அது அந்த புலிக்கலை அந்த வேஷம் கட்டி முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அவர் நார்மல் டோனுக்கு வந்துடும். அந்த பழைய மாதிரி அந்த கெஞ்சலாக ஒரு காதர் இருந்தாப்புல, ஏன் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்டு அந்த டோனுக்கு வந்துடுவார். அந்த ஷிஃப்ட் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இந்த மனுஷனா இப்போ இப்படி பெர்ஃபார்ம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சோன்னா, இவர் சாப்பிட்டே பண்ணுங்கிட்ட சாப்பாடு இல்லை சாப்பிட்ற, இல்லை எனக்கு சாப்பாடெல்லாம் வேணாங்கய்யா,
எனக்கு ரோல் இருந்தால் கொடுங்க, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ரோலாக இருந்தாலும் பரவாயில்ல, நடிக்கிறேன். ஏன்னா வந்து காசு வேணான்னு சொன்னோடனே அவர் சர்மா திட்டுவார், டென்ஷன் ஆயிடுவார். ஏவா வர லக்ஷ்மி ஏன்ப்பா வேணாங்கிற, அப்போ எப்படி உன்கிட்ட காசு நிற்கும், நீ வா இதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் காசு சரி அவர் 2-3 டைம் சொன்னதுக்கப்புறம் தான் இவர் காசை வாங்கிக்குவார். காசை வாங்கினதுக்கப்புறம் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என் பொண்டாட்டி கூட என் கூட சண்டை, அவள் வந்து விட்டுட்டு போயிடுவா, இப்போ நான் தனியாக தான் இந்த விலாசத்தில் தான் இருக்கேன், ஆனால் இங்கே இந்த விலாசத்தில் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரில, நீங்கள் கூப்பிடுங்கய்யா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஏன்னா ஃபேமிலியை விட்டுட்டு இவங்க வந்திருப்பார், இவருக்கு ரொம்ப பண கஷ்டம், எப்படியாவது நடித்து இதில் காசு சம்பாரித்து வீட்டுக்கு அனுப்பணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. ஆனால் இவ்வளோ திறமை இருக்குது, இது பண்ணிகிட்டு இருக்குமாரு. அதனால் இவர் வந்து கண்டிப்பாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு, சரிப்பா நீ போயிட்டு வா, விலாசத்தை கொடுத்துட்டு போன்னு சொல்லிட்டு விலாசத்தை கொடுத்துட்டு அவர் கிளம்பிடுவார். இந்த ரூமை விட்டு போயிடுவார், அந்த ஆஃபீஸை விட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் இந்த நரேட்டரும் இவரும் பேசிக்குவாங்க, என்னையா இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுமையா, ஏன்னா இவங்க 2 பேர்த்துக்குமே ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா இவ்வளோ திறமையானதுக்கான இவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டோரி டிஸ்கஷன் வரும்போது, அடுத்த கதை வரும்போது ஏதாவது ஒரு ராஜா காலத்து கதை தான் ஒன்று எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ராஜா கோட்டைக்குள்ளே போகும்போது அங்கே வந்து புலி வருது, கோட்டைக்குள்ளே புலி வந்துருச்சு, அந்த புலி கூட சண்டை போடுற மாதிரி, ஹீரோ வந்து புலி கூட சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கலாம். அந்த புலிக்கு வந்து இவனை போட்டுடலாம், காதரை வந்து நம்ம போட்டு சண்டை போட நடிக்க வச்சிடலாம், நஜா புலிக்கு மேலே சண்டை போட்டுலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தா ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்குது. இவங்க வந்து இதெல்லாம் பண்ணிட்டு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, சரி புலி சீனு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துடுச்சு. டிஸ்கஷன்லேயும் ஓகேன்னு சொல்லிட்டாரு டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. அப்போன்னு அந்த காதர் எழுதின அந்த அட்ரஸுக்கு வந்து லெட்டர் போட்டு விட்றாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காதர் இருக்காப்புல அவர் வீட்டில் அங்கே இல்லைன்ட்டு லெட்டர் வந்து திருப்பி வந்துடும், இவங்களுக்கே வந்துடும். லெட்டரும் திரும்பி வருது. லெட்டர் திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து இவங்களுக்குலாம் ஒரு வருத்தமாயிடும், ஏன்னா லெட்டரும் திரும்பி வருது. அதோட சேர்ந்து இன்னொரு வருத்தம் இருக்கும், என்னன்னா இப்போ காதருக்கு லெட்டரே அங்கே காதரே இருந்திருந்தாலுமே வந்து இங்கே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா போன வாரம் வந்து காவடியை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க, அந்த காவடி ஆட்டம் வந்து பயங்கர ஹிட் ஆனதுனால இப்போ அதுதான் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்ட்டு காவடி ஆட்டத்துக்கான ஒரு செட்டு ஒன்று போட்டு, அதே மாதிரி பாணியிலேயே நம்ம இந்த ராஜா காலத்தில் ஒரு காவடி ஆட்டம் டான்ஸு அந்த மாதிரி ஒன்று போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசரு இவங்க டைரக்டர்லாம் சொல்லிட்டாங்க. ஸோ காதருக்கு லெட்டர் கிடச்சி காதர் அந்த வீட்டில் இருந்திருந்தாலும் அவனை கூப்பிட்டு ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த கதை முடியும். ஸோ இந்த கதையை எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து பவாச்சலதுரை அவர் சொல்லி தான் இந்த கதை எனக்கு தெரிஞ்சிச்சு. அவர் கதை சொல்லி அந்த இதில் வீடியோவில் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த கதையை கேட்டுட்டேன். பட்டு அதை கேட்டதை விட எனக்கு படிக்கும்போது வந்து இன்னும் அது லைவ்லியாக இருந்துச்சு. சில நேரங்கள் சில கதை கேட்கும்போது அதை தானே தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி என்ன இருக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போது இந்த கதை அதையும் தாண்டி சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. இப்போ நான் வந்து பியூர் சினிமாவோட ஷார்ட் ஸ்டோரி டு ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் ஷாப் போயிருந்தேன். அங்கே போனப்போ இந்த கதையை மறுபடியும் படிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அங்கே படித்தப்போ வந்து அங்கே இந்த கதையை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளேலாம் பண்ணோம். ஸோ அது ஒரு இந்த கதையில் நிறைய விஷுவல்ஸ் இருக்குது, நிறையா மாற்றுறதுக்கான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அங்கே அருண் அவர்கள் சொன்னார். ஸோ இந்த கதை ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஒரு நல்ல விஷயங்கிறத தாண்டி எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட்டு அவனோட பிரச்சனை எப்படி இருக்குது, இந்த சினிமா சூழல் எப்படி இயங்கிட்டு இருக்கு, 70ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது, இப்போயும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு கலைஞன் வந்து அவனை அர்ப்பணிக்கிறான், எல்லாத்துக்காக அர்ப்பணிக்கிறான். சொசைட்டி என்னவா இருந்தாலும் காசை தாண்டியும் கலைஞன் நிற்கிறான். ஆனால் என்ன நடக்குது, இந்த மாதிரி பல கேள்விகள் வருது. அந்த கடைசியில் அப்படி தான் முடிச்சிருப்பாங்க, இவன் வந்திருந்தாலும் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா இதெல்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ அதான் எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருக்குது. அதாவது அவ்வளோ திறமையானவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த சினிமாங்கிற கலை வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் அழிஞ்சிருச்சா அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்லை சினிமா அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பலவாறு கேள்விகளும் வருது. ஸோ இதுதான் எனக்கு இந்த கதை படித்தோன்னே தோணுன விஷயம். ஸோ பீஸ் அவுட், பாய்.